தந்தத்தினால் செய்த அரண்மனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம், சந்தனம், லவங்கம் இவைகளில் வாசனை பொருந்தினதாய் இருக்கிறது. இது மேசியாவை பற்றி நமக்கு சொல்லுது. வாசனையை பற்றி சொல்லியிருக்குல்ல. இன்னைக்கு நம்ம வெளியில் எங்கேயாவது போகும்போது பெர்ஃப்யூம் போட்டுக்கிறோம், வாசனையாக இருக்கிறோம். வெளிப்பார்வைக்கு இது ஓகே. ஆனால் நம்ம உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறான் அது ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேளுங்க, நான் பரிசுத்தமாக இருக்கிறேனான்னு கேளுங்க. அப்படி இல்லைன்னா உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர்ட்ட கேளுங்க. உங்களுக்கு பரிசுத்த வஸ்திரம் உங்களுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் ஆண்டவர் சுகந்த வாசனையாய் நுகரணும். இது உள்ளான மனுஷனுக்கு பெர்ஃப்யூம்லாம் போட முடியாது. அதை நம்முடைய பண்புகளை, நம்மளுடைய எப்படி பிஹேவ் பண்ணுற ஒருத்தர்கிட்ட அதை வச்சு தான் நமக்கு வரும். நீங்கள் உங்களுடைய உள்ளான மனிதனை நற்கந்தமாய் வைத்திருங்கள். அவனுக்கு பரிசுத்த வஸ்திரம் இருக்கணும், கரைபடாத வஸ்திரம் இருக்கணும். ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அதில் சின்னதாக ஒரே ஒரு பிளாக் டாட் வச்சோன்னா நமக்கு அந்த பெரிய ஒயிட் கிளாத் தெரியாது. அந்த சின்னதாக இருக்கிற கருப்பு டாட் மட்டும்தான் தெரியும். கரையே இல்லாத ஒரு வாழ்க்கை, முற்றிலும் பரிசுத்தமான ஒரு வஸ்திரம், முற்றிலும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கட்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உமக்கு பிரியமாய் நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க, பரிசுத்தமாய் நான் வாழணும், கரைபடாமல் வாழணும்னு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்.